வணக்கம். இந்த புராண கதைகளெல்லாம் படிக்கிறது மட்டும் இல்லைங்க, இப்போல்லாம் பார்க்குறதுக்கே வசதி வந்துருச்சு. மகாபாரதம் பார்க்குறோம், ராமாயணம் பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம். ஆனாலும் கதை கேட்டிருக்கல யார்கிட்டையாவது, அது மாதிரி சுவாரஸ்யம் எதுவும் கிடையாதுங்க. எங்கள் வீட்டில் எங்கள் ஒரு அத்தை, எங்கள் அப்பாவோட பிறந்தவங்க அத்தை ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க சொல்லக்கூடிய கதைகள் எல்லாம் அவங்க இத்தனைக்கும் பள்ளிக்கூடம் போல் படிக்க தெரியாது, காதில் கேட்டது தான். கற்பனை கலந்து கலந்து சொல்கிறப்போ அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்பா அம்மா மேலே பாசமாக இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கு ஏதாவது ஒரு கதை சொல்லேன் அப்படின்னு நாங்கள் உடனே கேட்போம். நிலா வெளிச்சத்தில் வீட்டுக்கு வெளியில் உட்காந்துக்கிட்டு கதை சொல்ல ஆரம்பிப்பாங்க. தூங்குற வரைக்கும் கதை போகும், தூங்கி முடித்து எந்திரிச்சு மறுநாள் கதை தொடரும் போடுற மாதிரி. இப்போ உதாரணமாக வில் வித்தையில் பெரிய ஆட்கள் நம்ம சொல்கிறோம், வில்லுக்கு விசயன் சொல்கிறோம். அது மாதிரி தசரதனும் சாதாரண ஆள் கிடையாதுங்க ராமாயணத்தில். அதாவது ராமனுடைய தந்தையாகிய தசரதன். ஏன் அவனுக்கு தசரதன் பேர் அப்படின்னு கேட்டால், 10 திசையும் தேர் செலுத்த வல்லணும். தஸ் அப்படின்னா 10ன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, திசை 4 தானே அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, இப்படி வச்சுக்கோங்க. இப்போ கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசை சொல்கிறோம்ல, இந்த 4ஓடு சேர்த்து இன்னொன்று என்ன சொல்லலாம், வடமேற்கு, வடகிழக்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு, இப்படி பிரிச்சிங்கன்னா 8 திசை வந்துடும். சரி, 8 திசை சரி. அப்புறம் இன்னும் 2 திசை, கீழே பாதாளம், மேலே ஆகாயம். இந்த 10 திசையும் ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன் யாருன்னு கேட்டால் தசரதனா. அவனுக்கு இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா உண்டு, ஒலி வர்ற திசையை பார்த்து அம்பு போடுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, கண்ணை கட்டிக்கிட்டு அம்பு விட சொன்னால் விடுறோம் இல்லையா, அது மாதிரி ஒலி வர்ற திசையில் அம்பு விடக்கூடிய ஆற்றல் அவனுக்கு உண்டு. ஒரு நாள் அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, வேட்டைக்கு வந்தான். அது ஆதி காலம் முன்னாடி, ராமன்லாம் பிறக்கிறதுக்கு முதல்ல. அப்போ வந்தபோது ஒரு இடத்துல சலசலன்னு சத்தம் கேட்டுச்சு. ஏதோ ஒரு மிருகம் தண்ணி குடிக்க வருதான்னு நினச்சி என்ன பண்ணிட்டா, அம்பு அதை நோக்கி விட்டுட்டான். மாலை நேரம், இருட்டுற நேரம். ஐயோன்னு சத்தம் கேட்டுச்சு. மன்னனாக இருந்தாலும் நடுங்கிட்டான். போய் பார்த்தா ஒரு முனிகுமாரன், அவன் பேர் சிரவணன். அவன் மார்பில் அம்பு வாஞ்சிட்டு இருந்திருக்கு. இப்போ ஒரு சொன்னார், நான் இந்த நாட்டினுடைய அரசன், நான் இப்படி உன்னை தெரியாமல் இது பண்ணிட்டேன், நான் என்ன செய்யணும் சொல்லு. ஒன்றும் இல்லை, என்னுடைய தாய் தந்தையர் இருக்காங்க, அவங்க 2 பேரும் பார்வையற்றவர்கள். என்னுடைய வீட்டில் என் மனைவி அவர்களை மதிக்காமல் விட்டதுனால அவங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க. நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், அவங்கள என்னுடைய பாதுகாப்பில் வச்சுக்கிட்டேன். தொட்டில் கட்டி தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். தண்ணி கேட்டாங்க, கொடுக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் தண்ணியை மாத்திரம் கொடுங்க அப்படின்னோடனே சொல்லிவிட்டு அவன் அந்த அம்பில் மரணம் அடைஞ்சிடறான். தண்ணி எடுத்துகிட்டு போய் தசரதன் கொடுத்தோடனே அவங்க வாங்கிட்டு யாருப்பான்னு கேட்குறாங்க. தசரதன் உண்மையை சொன்னோடனே அப்படியே கண்ணீர் மல்க, எங்களை பாதுகாக்கிற ஒருத்தரும் போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் பிள்ளையை பிரிஞ்சிருக்க மாதிரி நீ இருப்பப்பா அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்துட்டு போயிட்டாங்களாம். அதனால தான் பின்னாடி தசரதன் ராமனை பிரிஞ்சான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ கூட என்ன தெரியுங்களா, அப்படி அவங்க சாபம் கொடுத்தோடனே தசரதனுக்கு சந்தோஷம் தாங்க முடியலையாம். நீயும் பிள்ளையை பிரிஞ்சிருப்ப பாரு அப்படின்னு சொன்னாங்களாம். இப்போ நம்ம கேட்போம், என்ன சாபத்துக்கு ஏன் சிரிக்கிறான், ஏன் சிரிச்சான் தெரியுமா, அவன் குழந்தையே இல்லாமல் பல்லாண்டு காலம் இருந்தாங்க. அப்போ குழந்தை பிறக்கும், பிறந்த குழந்தை தானே பிரியும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவன் அதை மகிழ்ச்சியை ஏற்றுக்கிட்டானான். பின்னாடி ராமலட்சுமணர்கள் பிரிஞ்சு போனாங்க, காட்டுக்கு போனாங்க, எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த சிரவணனுடைய கதையை பார்த்திங்கன்னா, தன்னுடைய தாய் தந்தையரை தோளில் தூக்கிட்டு போன கதையை நம்ம பார்க்குறோம். காந்தியடிகளுடைய வரலாற்றை மாற்றிய கதைகளில் இதுவும் ஒன்று என்றால், பெற்றோர் மீது எத்தகைய அன்பை நாம் செலுத்த வேண்டும் என்பதற்கு பிள்ளைகளுக்கு கதையாக சொல்லுங்கள், அவர்கள் கேட்கட்டும், படமாகவும் பார்க்கட்டும். நாளை சந்திப்போம்.